முனை படிப்புகளுக்கும் நீட் என்கின்ற அந்த கொடிய தேர்வை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிற மத்திய அரசை கண்டித்து திராவிட மாணவர் கழகம் நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கிற நகர மாணவர்களினுடைய தலைவர் கார்த்தி அவர்களே, முழுமை பொறுப்பேற்றிருக்க திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன் அவர்களே, திண்டிவனம் மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் பெருமாள் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய்க்கழகமான திராவிட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தியாக வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ படிப்பை கேள்விக்குறியாக்குகிற இந்த திட்டத்தை கண்டிக்கின்ற வகையிலே எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் மாணவர்களின் நலனை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையான அக்கறையோடு ஆர்வத்தோடு இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வு பற்றிய விவாதங்கள், சர்ச்சைகள், அதற்கான விளக்க உரைகள், கண்டனங்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனோடு இருக்கிற தோழமை கட்சிகளாக இருந்தால் அத்தனை கட்சிகளும் இந்த நீட் தேர்வின் கொள்கைகளை, இதன் விளைவுகளை, எவ்வாறு இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எடுத்து இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, சட்டபூர்வமான நடவடிக்கைக்காகவும் நீதிமன்றத்திலே அணுகி அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தையும் தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிற மாநில தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற இந்த திராவிட மாடல் ஆட்சியை சட்டமன்றத்திலும் ஒரு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகோதிப்பட்ட ஒட்டுமொத்த ஆதரவோடு இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை இங்கே இருக்கிற ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அளித்து இங்கே பாஜகவுடைய கைக்கூலியாக ஒரு தங்கியாக மாறிவிட்ட ஆளுநர் அறியும் அந்த மசோதாவை கிடப்பிலே போட்டு ஒன்று அவர் அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் அல்லது இந்த மசோதாவை நிராகரித்து திருப்பி அளித்திருக்க வேண்டும். இரண்டுமே செய்யாமல் அந்த மசோதாவை அப்படியே கிடப்பிலே போடப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக சட்டமன்றத்தில் ஒரு ஒட்டுமொட்ட ஆதரவோடு 20 தீர்மானத்தை நிறைவேற்றி 2வது முறையாகவும் அந்த ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அதையும் அந்த ஆளுநர் அதற்கான எந்த பதிலையும் சொல்லாமல் அதை கிழக்கிலே போட்டு வைத்த பிறகு வேறு வழியில்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் நாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திய பிறகு அங்கு இருக்கின்ற நீதிபதிகள் ஒரு கவர்னருக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனுப்பிய ஒரு மசோதாவை அவர் கால வரையறைக்கு நிறுத்தி வைப்பதற்கு இந்த ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஒன்று உடனடியாக அவர் அதை ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் அதை திருப்பி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டப்படும்.
வேறு வழி இல்லாமல் அவருக்கு குடியரசுத் தலைவருக்கு அதை அளிக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அளிக்கிய பிறகு அங்கேயும் அந்த குடியரசுத் தலைவர் எப்பொழுது அளிக்காமல் திருப்பி அளித்த நீதிமன்றம் நேரடியாக தலையிடும். இந்த நீட் தேர்வை போல இன்னும் 5 மசோதாக்கள் எடுத்து வைக்கப்பட்ட போது நீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்ட மசோதாக்களுக்கு நேரடியே ஒப்புதல் வழங்கிய அந்த செய்திகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை எதற்காக இந்த நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம் என்று பார்த்தால், ஒட்டுமொத்தமாக இந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ படிக்கின்ற கலவை தகவல்களும் ஏழை எளிய கிராமப்புறமான குறிப்பாக அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுடைய மருத்துவ கல்லூரிக்கு செல்கின்ற வாய்ப்பை அது ஒட்டுமொத்தமாக தட்டி படிக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நீட் தேர்வை நாம் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். ஒரு போட்டி, ஒரு தேர்வு என்று சொன்னால் அந்த தேர்வு எழுதுகிறவர்களுக்கு முதலில் சம வாய்ப்பு கொடுக்கப்படும். ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவர் அனைவரும் சமமான வாய்ப்பு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படி கலந்து கொள்கிற போது ஒருவருடைய காலை மட்டும் ஒரு காலை கட்டிவிட்டு மற்றவர்களோடு ஓடி என்று சொன்னால் அதனால் அந்த போட்டியில கலந்து கொள்ள முடியாது. அப்படித்தான் ஒரு தேர்வு எழுதுகிற பொழுது அந்த தேர்வுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதற்கு போட்டிக்கான அந்த தேர்வுக்கான அனைத்து பாட திட்டங்களையும் சமமான சமர்த்திய கல்வியாக நீங்கள் கொடுத்துவிட்டு பிறகு அந்த தேர்வை எழுதி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன நிலையிலிருந்து இந்த நீட் என்கின்ற அந்த தேர்வுக்கான ஒட்டுமொத்த உதாரணங்களும் கேள்விகளும் மத்திய அரசினுடைய பாடத்திட்டமாக CBSE என்கின்ற அல்லது மெட்ரிக் என்கிற அல்லது நேஷனல் போர்டு என்கின்ற மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் மூலமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. என அந்த பாடத்திட்டத்தில் இருந்த இந்த கேள்விகள் கேட்கப்படும். நான் படிக்காத பாடத்திலிருந்து நான் விளையாட வேண்டும். இங்கே இருக்கிற கிராமப்புற மாணவர்கள் கிட்டத்தட்ட 70% மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியை படிக்கிறார்கள். இப்படி அரசு பள்ளியை படிக்கிற பொழுது ஒன்று அவன் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறார், இரண்டாவது தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் அவர் படிக்கிறார். தமிழ் வழி கல்வியை படித்த மாணவர்கள் அரசு பாடத்திட்டத்திலே படித்தவர்கள் அவர்களுக்கு அந்த பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் இல்லாத அவர் படிக்காத டிவியில் பார்க்கிற கேள்விகளை கேட்கிற பொழுது இந்த கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் அந்த பரீட்சையை வெற்றி பெற முடியும். எனவே அந்த பரீட்சை யார் வெற்றி பெறார்கள் என்றால் நகர்ப்புறங்களில் இப்படிப்பட்ட சிபிஎஸ் பாடங்கள் நடத்துகிற ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கட்டணம் கொடுத்து அதற்கு பிறகு நீட் தேர்வுக்காக சிறப்பு பயிற்சி அளிக்கிற இந்த பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். எனவேதான் இது சமச்சீர் இல்லாத இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை நகர்ப்புற மாணவர்கள் வசதி படைத்தவர் இந்த இன்டர்நேஷனல் பள்ளி இருக்கிறோம் அல்லவா, நாமக்கல்லில் இருக்கிற பள்ளிகள், ஊத்தங்கரையில் இருக்கிற பள்ளிகள், ராசிபுரத்தில் இருக்கிற பள்ளிகள், சென்னையில் இருக்கிற வேளம்மாள் போன்ற பள்ளிகள், இந்த பள்ளிகளுக்கான ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் கட்டணம். இப்படி கட்டணம் கட்டி படிக்கின்ற வசதி படித்த ஆங்கில கல்வி படித்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்ச்சியை பெற முடியும். என அவர்களுக்காகத்தான் அங்கே சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னால் இந்த நீட் தேர்வு 2017 அமல்படுவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில்
எப்படி மருத்துவக் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் பள்ளி இறுதியாண்டு வகுப்பில் எடுக்கின்ற மதிப்பெண்களின் அடிப்படை யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்களோ அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் சமூக நீதியை பின்பற்றி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஓசி பிசி எஸ்சி எஸ்டி என்று அவர்களுக்கு தர வரிசை பட்டியலிட்டு அதன் மூலமாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது கிராமப்புற படித்த மாணவர்கள் ஏறத்தாழ 70% பேர் அந்த கல்லூரியில் தேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நாங்கள் எல்லாம் மருத்துவர் ஆர்வம் சொன்னால் நாங்கள் தமிழ் வழியிலே படித்த மாணவர்கள் தான் இந்த பள்ளி இறுதியாண்டு வகுப்பின் மார்க்கின் மதிப்பெண் அடிப்படையிலே படித்தவர்கள் தான். ஆனால் எப்படி பள்ளி இறுதியாண்டு தகுதி மதிப்பெண் அடிப்படையிலே படித்த மாணவர்கள் மருத்துவருக்கு எந்த விதத்திற்கு தகுதியும் புரிந்தவர்கள் அல்ல. உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகளில் வெளிநாடுகளில் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலும் பணியாற்றுகின்ற உலகில் தலைவிருந்த மருத்துவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே படித்த மாணவர்கள் மருத்துவர்கள் தான். அவர்கள் அத்தனை பேருமே தமிழ் வழியில் மதிப்பெண்கள் அளித்து வெற்றி பெற்றவர்கள் தான். எனவேதான் இங்கே பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் இந்தியாவில் 2 மாநிலங்கள் தான் கல்வியின் மிக சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அருகில் இருக்கிற கேரளா, அதற்கு அடுத்து தமிழ்நாடு. இந்த 2 மாநிலங்கள் தான் கல்வியாக இருந்தால், சுகாதாரத்துறையாக இருந்தால் சிறந்த கட்டமைப்பை வைத்து இயங்குகிற மாநிலம் தமிழக மாநிலம் தான். எனவே அப்படிப்பட்ட மாநிலத்தில் நம்முடைய அந்த மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய நோக்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இப்படிப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு கிடையாது. இங்கே 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வைத்திருக்கிறோம். 3 கிலோமீட்டருக்கு ஒரு துணை சுகாதார நிலையத்தை, ஒரு வட்டத்திற்கும் தாலுகா மருத்துவமனை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட மருத்துவக் கல்லூரி, மாவட்ட மருத்துவமனை. எனவே இந்த சுகாதாரத்திற்கு சம்பந்தமாக எந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நான் சொல்ல படிப்பை அடுத்த முறையாக கிராமத்திலிருந்து நகரப்புற வரை ஒட்டுமொத்தமாக அந்த சுகாதார கட்டமைப்பின் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற மாநிலம் எதிர்கொள்ள தமிழ்நாடு மட்டும்தான். இந்த கட்டமைப்பை கீழடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் தகுதி அடிப்படையில் மதிப்பெண்ணின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்கிற பொழுது அவர்கள் இளங்கலை மருத்துவத்தை முடித்துவிட்டு வெளியே வருகிற பொழுது அவர்கள் நேரடியாக ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றி செல்வார்கள். ஏன் ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்ற செல்வார்கள் என்று சொன்னால், ஆரம்ப சுகாதாரத்தில் ஒரு 3 ஆண்டுகள் பணியாற்றினால் மேல் படிப்பு செல்கிற போது, முதுகலை பட்டம் செல்கிற போது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். எனவே தாங்கள் முதுகலை பட்ட படிப்பு செல்வதற்கு வசதியாக வேண்டும் சொன்னால் ஒரு 3 ஆண்டு காலம் கிராமத்தில் இருந்து ஆரம்ப சுகாதாரம் பணியாற்றுகிற கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அப்படி ஏற்பட காரணத்தினால் தொடர்ந்து மருத்துவ சேவை எல்லா கிராமங்களும் கிடைக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தமிழ்நாடு தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய இந்த நீட் தேர்வின் மூலமாக நீங்கள் நேரடியாக ஆல் இந்தியா கோட்டாவில் அந்த ஆல் இந்தியா கோட்டாவில் படிச்சுட்டு இங்க படிச்சுட்டு வர்றது இப்பல்ல படிக்கிறவனாக இருந்தாலும் அது எய்ட் மருத்துவமனை படிக்கிறவனாக இருந்தாலும் எந்த மருத்துவம் படிக்கிறவர்கள் படித்துவிட்டு எவனும் எந்த கிராமத்திற்கு வேலை செய்ய வருவது கிடையாது. அவர்களுக்கு நேரடியாக அடுத்த நாட்டிற்கு வெளியே வெளிநாடுகளிலே சென்று பணியாற்றுகிறார்கள். தவிர நீங்கள் படித்த எவ்வளவு இருக்கிற கிராமத்திற்குரிய ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றுவதற்கு தயாராக இல்லை. அதனால்தான்
இந்த கட்டளைக்கு சிதைந்து விடாமல் காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழ்நாடு இந்த உருவாக்கப்பட்டு முதுகலை படித்து மருத்துவம் தெரிந்த பொழுது முதுகலை படித்துவிட்டு அவன் கட்டாயமாக அவர் அரசு பள்ளியில் வேலை செய்ய வேண்டும். அப்படிதான் சேர்கின்ற பொழுது ஒரு உறுதிமொழி கொடுத்துதான் சேர்றாங்க. அப்படி நீங்கள் ஒரு 3 ஆண்டு காலம் முதுகலை பட்டப்படிப்பை முடித்து கொடுத்தீங்க. அரசு வேலையில் 3 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அப்படி அரசு வேலையில் பணியாற்ற வேண்டும். உறுதிமொழி கொடுத்து போல 40 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தை பிரிவு கட்சியை விட்டு தமிழ்நாடு அரசு விதிமுறை விதிமுறை. ஆனால் இப்ப எய்ம்ஸ் மூலமாக நீட் மூலம் படிக்கிறவங்க எவ்வளவு போகிறது நேராக யாரும் கிராமப்புறம் விதிவடைக்கு பக்கத்தில் கிராமத்திற்கு பணியாற்றுவதற்கு அவர் பல தயாராக இல்லை. இது இப்படி சிதைக்க வேண்டும். அப்படி சிதைத்துதான் எல்லாருக்கு லாபம் பிஜேபி இப்படி சிதைத்து விட்டு அரசு மருத்துவமனைகளை சிதைத்து அரசு ஆரம்பத்துமாக சிதைத்து அரசுடைய பொது சுகாதார கட்டமைப்பு சிதைத்து விட்டால் நேரடியாக தனியாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மருத்துவமனை அதானிகளும் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த மருத்துவமனைகளில் நிறுவி கோயில் தலைகளை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை அவர் உருவாக்குகிறார். எனவேதான் இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த நீட் தேர்வு என்று வந்த பிறகு ஏற்கனவே ராஜீவ் தலைமையில் ஒரு கமிட்டி தலைமையை உருவாக்கினார். இதனுடைய பாதிப்புகள் என்ன என்று கண்டுபிடித்து இந்த அறிக்கையை அரசாங்கத்துக்கு தர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவித்து ஓய்வு பெற்ற நீதி ராஜீவ் அவர் தலைமையை ஒரு கமிட்டியை போட்ட பிறகு அந்த அறிக்கை தெளிவாக சொல்கிறது. இந்த நீட் தேர்வு வந்த பிறகு மருத்துவ கல்வி தேர்வுகின்ற மாணவர்களுடைய சதவீதம் கிராமப்புறமான சதவீதம் 40% கீழே குறைந்திருக்கிறது. நகர்ப்புறங்களை பற்றிய மாணவ சதவீதம் 65% உயர்ந்திருக்கிறது. அதற்கு முன்னால் மதிப்பெண்கள் அடிப்படையில் படிக்கின்ற பொழுது 65% கிராமப்புற மாணவர் படித்தார்கள், 35% தான் நகர்ப்புற மாணவர் படித்தார்கள் என்று அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த நீட் தேர்வின் மூலமாக ஒட்டுமொத்த கிராமப்புற மாணவர்களுடைய கனவை கிடைக்கின்றீர்கள். ஒரு சமூக நீதிக்கு நீங்கள் வேட்பளிக்கின்றீர்கள். யார் படிக்க முடியும்? வேட்புக்குடி மக்கள், வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், தனியாக பயிற்சி மையத்தில் படிக்கிறது மட்டும்தான் வாய்ப்பு தவிர இங்கே இருக்கிற சாதாரண ஏழைகளே தாழ்த்தப்பட்ட குற்றப்பட்ட பட்டியலினர் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எனவேதான் இதை எதிர்த்து தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் குரல் கொடுத்துள்ளது. இந்த நீட் தேர்வின் மூலமாக இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப நீட் தேர்வு மூலம் பரீட்சை எழுதி சொன்னா இங்க இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ரெட்டடியில் இருக்கிற பள்ளிகளோ கைதாளர் இருக்கிற பள்ளிகளோ மயக்குள்ள பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கிடையாது. +2 முடிச்ச நேரடியா ஏப்ரல் மேல அவன் பரீட்சை எழுதுவோம். ஜூன் மாதம் நீட் தேர்வு எழுதுவோம். அவனுக்கு கள்ளக்கட்டி காட்டி இருக்கிற பொருள் அந்த பொருட்கள் பழக்கமே தெரியாது. ஏற்கனவே இவன் பரீட்சை முறைக்கும் நீங்கள் படிக்க பங்கு என்ன ஒரு கேள்வி 3 பதில் 2 பதில் அது சிம்பிள் ஆகும். சரியான விடை செய்தால் உங்களுக்கு 4 மார்க்கு, தவறான விடை செய்தால் 1 மார்க். இதான் பேட்டனே உங்களுக்கு அப்படின்னா இவருக்கு அந்த பேட்டனே தெரியாது. நகர்ப்புறத்தை படிக்கிற மாணவர்கள் இப்படிப்பட்ட கார்ப்பரேட் பள்ளிகள் போய்க்கலாம். பார்த்தீங்களா, நாமக்கல் இருக்கிற பள்ளி, ராஜமுத்திரை பள்ளிகள், வேலூர் பள்ளிகள், கூட்டணியில் இருக்கிற பள்ளிகள் எப்படின்னா நீங்கள் நீட் தேர்வு படிக்கின்ற பொழுது கூடவே அவருக்கு போர்டு எக்ஸாம் போது நீட் தேர்வு ஒரு கிளாஸ் நீட் தேர்வுக்கான பயிற்சியும் கூட்டிதான் வராங்க. ஸோ அவன் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு நீட் தேர்வுக்கும் தயாராக நம்ம மாணவர்களுக்கு நீட் தேர்வுன்னு தெரியாது, அவங்களுக்கு பயிற்சின்னு என்ன தெரியும். அதனால தான் அவங்களுக்கு இவங்க முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, எங்களுக்கு 12 வருஷம் படிக்க ஆனால் 12 வருஷம் படித்து +2 படித்தா இந்த மார்க்குக்கும்
உங்களுடைய தேர்வுக்கும் மருத்துவ தேர்வுக்கும் சம்பந்தமே. நான் +2 மார்க் எனக்கு சம்பந்தமே இல்லை. +2 சும்மா 35 எடுத்து மார்க் நான் பாஸ் பண்ணிட்டா போகணும். நீட்டை நீ நான் சொல்ற மாதிரி 2 மார்க் வாங்கினா நீ மருத்துவர் ஆகணும்னு சொன்னா நான் ஏன் படிக்கணும்? +2 ஐந்தில் படிக்கிற படிப்பு இருக்கு. படிக்க அப்போ இந்த மருத்துவக்கல்வி போக வேண்டும் இருக்கிறது மருத்துவக்கல்விதான் படாதீங்க. இந்த +2 மட்டும் ஏதோ படித்து பாஸ் பண்ண பண்ணாத. நேரடியா அதற்கான பயிற்சி பள்ளிகள் எல்லா இடத்திலும் குறிப்பா நகர்ப்புறங்களில் பயிற்சி பள்ளிகள். இந்த பயிற்சி பள்ளிகள் ஒரு ஆண்டுக்கு 5-6 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர்கள் பயிற்சி கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு இந்த போலீஸ்லாம் மறந்து நீங்க பத்திரிகை பார்த்துக்கலாம். இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கான முறை எப்படி அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. வார இருக்காங்க. அப்ப அவன் அந்த நீட் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி கொடுத்து போடுறான். இவருக்கு பயிற்சியே இல்லாத பொழுது சமமற்ற ஒரு தேர்வு நடத்தி கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை அழிப்பதுதான் இந்த பெரிய கேள்வி. அதை பற்றி இல்லை. இன்னொரு நாடு என்னன்னா திருப்பி 2 தடவை 3 தடவை எழுதலாம். இப்ப நம்ம நாடுகள் +2 எழுதுறது கஷ்டம். அதுக்கே நம்ம குடும்பத்தில் வசதி இருக்காது. இப்போ ஒரு தடவை எழுதுவான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, போய் இதை கையில் போட்டு படிச்சுட்டு போகலாம் முடியாது. ஏதோ காரியம் போய் மார்க் காலேஜ் இங்கே போய் பிஎஸ்சி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற பாரு. இன்னொரு தடவை அவங்க படிக்க வைக்கிறீங்க பணம் கிடையாது சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசதி என்ன பண்ணுறீங்கன்னா முதல் வீட்டில் ஒரு 4 மாதம் ஆகலாம். அடுத்த வருஷம் திரும்பி படிக்கலாம். ரிப்பீட் பண்ணாங்கன்னா அப்படியே 2 வருஷம் இல்லை 3 தடவை ரிப்பீட் பண்ணி தான் வீட்டுக்கு வந்து போகலாம். அதுக்கான வசதிகள் குடும்பத்தில் இருக்கு. அதுக்கான சக்தி அவருக்கு இருக்கு. நம்மளால +2 படிக்கிறதே சக்தி இல்லை. இது 3 தடவை வீடு இல்லை. இதுதான் மிகப்பெரிய தவறாக விளைவிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தேர்வு. அது மூலம் என்னாச்சு இன்னைக்கு வர 32 பேர் தங்களுடைய மாணவர்களுக்கு வாய்ப்பிருக்கிறார்கள். நீட்டில் பாஸ் பண்ண முடியலையே, அப்பா அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற முடியலையே, அப்பா என்ன டாக்டர் நான் +2 வந்து இவ்வளோ மார்க் 1060 1090 மார்க் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு நீட்டில் எனக்கு பாஸ் பண்ணலையே என்று மன உணர்ச்சியை தன்னை உயிரை மாற்றிக் கொண்டு இந்த வரை 32 பேர் தமிழ்நாட்டில் உயிரை மாற்றிருக்கிறார். முதல்வர் அனிதாதான் முதல்ல சொல்லி வச்சிருப்பார். அந்த பெண்கள் தான் ஒரு கூலி வேலை செய்கிற துணைக்குழு தொழிலாளர்கள் மகள் அனிதா. அவங்க அப்பா திருச்சி பஸ்டாண்டுனா துணைக்குழு தொழிலாளர் இருந்தார். நான் சொன்ன எப்படியாவது டாக்டராக உயிரோடு சொன்ன படிப்பு அந்த பொண்ணு டாக்டராக தான் படிப்பை +2ல 1200 மார்க்கு 1170 மார்க் ஒரு குறிப்பிட்ட பட்டியலில் பெண்கள் பழைய முறை இருந்திருந்தால் அந்த பொண்ணு அதை நீண்ட கீழானவர்கள் அது விரக்தி தாங்க முடியாமல் அந்த கூட்டி கற்றுக்கொள்ள அதுல இருந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. அந்த தெரிஞ்சு பெருவதோட துணிவாக மரக்காலத்துல மோனிஷான்னு ஒரு பொண்ணு அதே அருகில பிரதாபம் கிடைத்தார். திருச்சியில சுபசின்னு ஒரு பொண்ணு இருக்குது. மதுரையில புத்தீஸ்வர் பொண்ணு இருக்குது. சென்னையில் ஏந்திரியில் ஒரு பையன் இருக்கான். கோவப்பட்டியில் ஜெகதீகர்னு சொல்லி ஒரு பையன் இருக்குதான். ஆனால் பொண்ணு என்ன தெரியுமா, தன் பையன் இறந்த சுத்தம் தவிர 4வது அப்பாவும் கூட்டு வந்திருக்கார். இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நீட் தேர்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த பார்த்தீங்கன்னா இதற்கு கேட்கறதுதான் எனக்கு தெரியாது. இது நாங்கள் கடைக்கு கட்டிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு கடையில் இல்லை. இது யார் படிக்காத இப்படி பெரியார் இருக்கிறதா அண்ணா இருக்கிறதா கலைஞர் இருக்கிறதா தவறாக நிலை இருக்காது. யார் படித்தாலும் இல்லை, யார் கேட்டாலும் இல்லை நிலை. இப்போ ஆட்டை கட்சி மாட்டை கட்சிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ் எம்பிபி படிக்கிறதுக்கே நீட்டில் போட மாட்டாங்க. அந்த கொடுமையிலிருந்தே நீங்கள் வரல. இப்போ அடுத்ததாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. துணை படிப்பு இருக்குங்களா, இந்த லேப் டெக்னீஷியன், செக்ரட்டரி இந்த துணை படிப்பு யார் போவாங்க? மெடிக்கல் காலேஜ் போக முடியாது குடும்பம், மருத்துவக் கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத வசதி இல்லாத குடும்பங்கள். இந்த நீட் தேர்வு எழுதி எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரெல்லாம் போட்டி போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க.
சரி குறைந்தபட்ச இந்த தொழில் படிக்கிறார் ஏதாவது நிறைய கல்லூரி இருக்குது, ஏதாவது நர்சிங் படிப்போம், ஒரு பிசியோதெரபி படிப்போம், ஒரு லேப் டெக்னிக் படிப்போம். 2 வருஷம் படிச்சுட்டு வந்தால் எங்கேயாவது சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி ஒரு மாதம் 5000 10,000 சம்பாதிக்கணும். இல்லை ஏதாவது மருத்துவம் சென்று ஒரு மாதம் 5000 10,000 இப்படியாவது வாழ்க்கையை நடத்திக் கொள்ள முடியும் என்று இருக்கு. இந்த மாணவர்களுடைய கனவுலையும் நீங்கள் விளையாடுவோம். 50,000 இடங்கள் இந்த துறை மருத்துவ படிக்கிறேன். 12,000 எதிரில் படிப்புக்கே இன்றைக்கு இந்த நடந்து 50,000 படிப்புகளுக்கு எத்தனை பேர் படிக்கிறார்? இவ்வளவு பேரும் நீட் படிக்கலாம். இது நடக்கிற காரணம் இது காட்சியில் கொடுக்கலாம். அப்போ என்ன நீ இல்லை நீ படிக்கக்கூடாது. நீ மீண்டும் ராஜாவை கொண்டு வந்து குலக்கல்வியை கொண்டு வந்து உன்னுடைய பரம்பரை தொழிலை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆகிய ஏகாதிபத்திய மனப்பான்மையால் அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதையெல்லாம் தயவு செய்து இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட தொழில் படிப்புகள் மருத்துவ துறையில இருக்குது. இப்போ முதல்ல 2 தொழிலை கொண்டு வந்திருக்காங்க. கூடாது, அவர் பொருளாதாரத்தை முன்னேறவே கூடாது. அதுக்காக திரும்ப ஒரு புறக்கணித்த புதிய கல்வி புதிய கல்வியில என்ன கொண்டு வராங்க? மீண்டும் உடைய ராஜாவை கொண்டு வந்த 36 புறக்கணித்த படிதான் சொல்றாங்க. 8வது படிக்கும் போது ஒரு தொழில் உங்களுக்கு கற்றுக்கிறாங்க. உங்க அப்பா படிக்கிற பரம தொழில் ஏதாவது தொழிலை கற்றுக்கோ. 8வது எனக்கு 8வது படிக்கும்போது எந்த தொழில் நான் மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், தொழில் வருவாங்க. நான் போனேன் அங்கேயும் தொழிலை கற்றுக்க சொல்லி அவரை மீண்டும் புறக்கல்வி கொண்டு போய் அவனா கொள்வான். 8வது பெய்யாவும் 8வது பெய் கற்றுக்கிறப்ப வேலைக்கு போடுவான். இதை சொல்லி ஊக்குவிக்க வேண்டும். 3வது ஒரு பரீட்சை, 5வது ஒரு பரீட்சை, 8வது ஒரு பரீட்சை, 10வது ஒரு பரீட்சை, 11வது பரீட்சை. இந்த மாணவன் பரீட்சையிலேயே அறிஞ்சு போய் 3வது பாதி பேர் போயிடுவான், 5வது பாதி பேர் போயிடுவான், 8வது பாதி பேர் போயிடுவான், 10வது பாதி பேர் போயிடுவான். போதான் மொத்தமாக போயிடுவான். அப்போ ஏவனும் நீங்கள் படிக்காதீங்க, படித்தே உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் ஆகிய பாசங்களுடைய எண்ணி பார்க்க. எனவே இதையெல்லாம் சிந்தித்து இந்த பிஜேபி அரசாங்கம் பெருமைக்கு வந்ததும் அன்றைக்கு அவர்கள் முதலில் கை வைத்தது கல்வியில் தான். ஏன்னா கல்வியை கருத்தால் தான் அடுத்து இந்த சமுதாயம் முன்னேற முடியாது. நீ சிந்திக்க முடியாது. நீ சிந்தித்தாலே கேள்வி கேட்ப, சிந்தித்தாலே விவாதம் பண்ணுவேன். நீ சிந்திக்கவே கூடாது, நீ படிக்கவே கூடாது என்று நம்மை அடிமுட்டாளாக்குகிற இந்த திட்டத்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சிக்கு வந்தவரையும் செய்து கொண்டிருக்கிறார். எந்த பாருங்கள இந்த புதிய கல்வி திட்டத்தில் நாம் 4 ஆண்டு காலமாக பயன்படுத்தி ஒன்று தமிழ், 2 ஆங்கிலம், உலக 5 ஆங்கிலம் தமிழ்நாட்டிலே தமிழ். இது அண்ணா கொண்டு வந்த திட்டம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? மும்மொழி கொள்கை வளர்ந்துதான் 3வது மொழி படிக்க ஆளுநர் என்ன 3வது மொழி? ஒன்று ஹிந்தி படிக்கிறார், சமஸ்கிருதம் படிக்கிறார். இதை நீ படிக்கிற பிரெஞ்சு, ஹிந்தி, ஜெர்மன் படிக்கலாம். உங்களுக்கு எந்த மொழி ஏதாவது ஒரு மொழியை படிக்க சொல்றாங்க. ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த ஜெர்மன் மொழி பிரெஞ்சு மொழி எந்த ஆசிரியரும் கிடையாது. அங்கே சொல்லி 3ஆம் மொழிதான் இருக்கு. ஹிந்தி ஆசிரியர் இருக்காங்க. அப்போ தலைவர் ஹிந்தி படிப்பதில்லை, ஹிந்தி மொழி படிப்பதில்லை. அது ஒரு சமஸ்கிருதத்தினுடைய கலாச்சார பிரிவு, ஒரு சமஸ்கிருதத்துக்கு பிரிவுக்காக, ஒரு சமஸ்கிருத கலாச்சார பிரிவுக்காகத்தான் மொழியை கொண்டு வரும். இதை தயவு செய்து இதையெல்லாம் சிந்தித்து பார்த்ததாகத்தான் இப்போது எப்படி நீச்சல் கொண்டு எந்த தலைவர் கேட்டார்களோ அப்படி இன்றைக்கு மருத்துவ துணை படிப்புகளுக்கும் இன்றைக்கு முன்னேற்றம் ஒட்டுமொத்தமாக தனியார் மருத்துவ துறையில் படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, வெளியே வரக்கூடாது என்று திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியத்தை இருந்த வகையில்தான் எந்த காலத்திலையும் தமிழ்நாடு திராவிடம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. என்றைக்கும் திராவிடம் போராடும்,
விளைவைக்கும் உங்களை காணுவதை விட மாட்டோம். எந்த முகமூலியை அணிந்து கொண்டு வந்தாலும் நான் கேட்கின்றேன். அழைக்கின்ற அல்லாஹ் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் பற்றி இந்த கவலையே கிடையாதா? கூட்டணிக்காக எதிர்த்து மாணவர்களா? நீங்கள் மாணவன் மனதுக்கு எல்லா ஒரு திட்டத்தையும் வாபஸ் ஒரு அறிக்கையா தர வேண்டாமா? நீட் தேர்வுக்கு எதிர்த்தே நீங்கள் கொண்டு கொடுங்க. இன்னைக்கு பேராமிக்கு போட்டு கொண்டு வரா, புதிய கல்வி திட்டம் கொண்டு வரார்கள். ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசாங்கத்துடைய கால்களை மண்டியிட்டு கிடைக்கிற எடப்பாடிகளுக்கெல்லாம் நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு சிதைக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி இருந்தால் தான் மட்டும்தான் முடியும். அது முஸ்லிம் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவரால் முடியும். அவருக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று போராட்டம் போராட்டம் சமூக நீதி போராட்டம், சம உரிமை போராட்டம், சம தர்ம போராட்டம். திணிக்காதே திணிக்காதே நீட் தேவை திணிக்காதே. பாரா மெடிக்கல் படிப்புகளிலும் நீட் தேவை திணிக்காதே. பிசியோதெரபி படிப்புக்கு நீட் எதற்கு? நீட் எதற்கு? ஆக்குபேஷனல் தெரபிக்கு நீட் எதற்கு? நீட் எதற்கு? பறிக்காதே பறிக்காதே. திருப்பினால் எத்தனை வழிகள்? எத்தனை வழிகள்? கோடி தமிழர்களில் நீட் ஒட்டை தீர்ப்பு